இதுதான் நானா? நான் முயற்சி பண்ணாமல் இல்லை, ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் முயற்சி பண்ணுற இடத்துக்கு யாராவது ஒருத்தவங்க போயிடுறாங்க. வணக்கம் நண்பர்களே, இது மனம் பேசும் நேரம். இது ஒரு பாட்காஸ்ட் மட்டும் இல்லை, இது நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியாமல் தவிக்கிற சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு இடம். இன்றைக்கி அதுபோல் தான் ஒரு நண்பர் அவருடைய வாழ்க்கையில் அவர் ஃபேஸ் பண்ண கஷ்டங்களை நமக்கு கடிதமாக எழுதியிருக்காரு. அதுக்கு ஒரு நண்பனாக என்னோடய பதிலும் இருக்குது. இது மனம் பேசும் நேரம் எபிசோட் 3. அன்புள்ள மனம் பேசும் நேரம் தோழிக்கு, என் வாழ்க்கை எங்கே சரியாக போகலைன்றது என்னால் சொல்ல முடியல. ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னை போதும்னு உணர வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் ஆஃபீஸில் டீ பிரேக்கில் எல்லாரும் அவங்களுடைய ப்ரொமோஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் டீ கப்பை சுற்றிக்கிட்டு அமைதியாக நிற்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட், நீ இன்னும் அதே ரோலில் தான் இருக்கியா அப்படின்னு கேட்டான். எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. முகத்தில் பொய்யா ஒரு புன்னகையை வர வச்சுக்கிட்டு, ஆமாம், ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் வேறு பொசிஷனுக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த நேரத்தில் என்னால் அவமானப்படாமல் இருக்க முடியல, ஆனால் அதை முகத்தில் காமிச்சிக்காமல் வந்துட்டேன். அன்றைக்கி நைட்டு எனக்கு தூக்கமே வரல. சீலிங்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரே கேள்வி தான், நான் முயற்சி பண்ணலையா? எனக்கு ஏன் எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது? நானும் நிறைய இன்டர்வியூ போகிறேன், நிறைய ஸ்கில் கற்றுக்கிறேன், லேட் நைட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறேன், ஆனால் ரிசல்ட் மட்டும் எனக்கு ஏன் 0வாகவே இருக்குது அப்படின்னு எனக்குள்ள பல கேள்வி. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நான் இவ்வளோதானா? எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே நடக்காதா? நான் மற்றவங்கள மாதிரி முன்னேறி போக மாட்டேனா? இந்த இடம்தான் எனக்கு நிரந்தரமா அப்படின்னு. இந்த கடிதத்தை நான் என் வாழ்க்கையை பற்றி ஒரு புகார் கடிதமாக எழுதலை. உண்மையாகவே நான் தோற்று போயிட்டேனா, இல்லை எல்லாரும் சொல்கிறாங்கல்ல எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும்னு, அந்த மாதிரி எனக்கு ஒரு நேரம் வரலையா அப்படின்னு தான் எனக்கு புரியல. இதை யார்கிட்டையாவது சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். இப்படிக்கு உங்கள் பதிலை எதிர்பார்த்து இருக்கும் நண்பன். அன்புள்ள நண்பா, உங்கள் கடிதத்தை நான் படிச்சிட்டேன். உங்கள் கடிதத்தில் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. நீங்கள் ஒன்றும் சோம்பேறி இல்லை. ப்ரொமோஷன் பற்றி பேசுகிறவங்க எல்லாரும் முன்னேறிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. சில பேர் ரொம்ப வேகமாக போகிறாங்க, அதனால் ரொம்ப தூரம் போயிட்ட மாதிரி தெரியுது. ஆனால் உங்களோட ஸ்கில் செட்டை நீங்கள் வளர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போதே அவங்க போன தூரம் உங்களோட இலக்கு இல்லைன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கான தகுதியான இடம் ஒன்று காத்துட்ருக்கு, அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இது எங்கேயே நிற்குது, எனக்கு மற்றவங்க மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக உங்கள் ஸ்கில் செட்டை வளர்த்துக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் இன்டர்வியூ போகிறதையோ நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. உலகம் எப்படி பேசுதுன்றதை நீங்கள் காதிலேயே வாங்காதீங்க. ஏன்னா ஜெயிச்சிட்டா இந்த உலகம் நம்மளை பெரிய ஆள்னு பேசும். நீங்கள் அதுக்கான ப்ராசஸில் இருக்கிறவங்க. உங்களை எப்படி பேசி கீழே இறக்கலான்னு தான் பார்க்கும். அந்த ப்ராசஸை இப்போ இவங்க பேசுகிறதுனால நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா உங்களால் அவங்கள விட மேலே போக முடியாது. ப்ராசஸ் தான் முக்கியம். வெற்றியா தோல்வியான்றது அடுத்தபட்சம். அந்த ப்ராசஸை என்றைக்குமே கைவிட்டுடாதீங்க. நீங்கள் இன்னும் உங்களை பில்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த ஃபேஸ் உங்களோட லைஃப்பில் நீங்கள் உங்களை பில்ட் பண்ணிக்கிற ஃபேஸ். இந்த இடத்துல உங்களுக்கு சில கஷ்டங்கள் வரதான் செய்யும். எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய முயற்சியோ ஸ்கில் அப்டேட் பண்ணிக்கிறதையோ தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க.
நைட்டில் தூக்கமே வராமல் உங்களை சில கேள்விகள் துரத்திக்கிட்டே இருக்கிறதா சொல்கிறீங்கல்ல, அது கேள்விகள் கிடையாது. நீங்கள் உங்கள் எதிர்காலத்தோடு நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த யோசனையும் அந்த தூக்கம் வராத கேள்விகளும் உங்களை நிறுத்த வரலை, உங்களை மேம்படுத்த வந்திருக்கு. ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. லேட்டாக டெவலப்மெண்ட் கிடைக்கிறதும் லேட்டாக முன்னுக்கு வர்றதும் தோற்று போகிறதில்ல. ஃபவுண்டேஷன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு இன்னும் அவங்கள விட 10 படி நம்ம மேலே ஏறுறதுக்கான ஒரு வழி. ரொம்ப ஸ்பீடாக போகிறது முக்கியம் இல்லை, நிதானம்தான் முக்கியம். ஆனால் நீங்கள் ஸ்டாப் ஆகலை. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே நின்று இருக்க மாதிரி இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களுடைய முயற்சின்ற கோட்டையை கட்டிகிட்டு இருக்கீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் பலன் தரும். ஒரு நாள் நீங்கள் இதெல்லாம் நினச்சி பார்த்து நான் எவ்வளோ கடந்து வந்திருக்கேன்னு சிரிப்பீங்க. அந்த சிரிப்பில் என்னோடய குரல் உங்களுக்கு கேட்டுச்சுன்னா அதுவே எனக்கு போதும். நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் கூட நான் இருக்கேன். இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மெயிலில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். இந்த ஃப்ரெண்ட்லி டாக், இந்த மனம் பேசும் நேரம் உங்களுக்கானது மட்டும் இல்லை, உங்களை போல் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கானதும் தான். அன்புடன் உங்கள் வெற்றியை எதிர்பார்த்து காத்திருக்கும் மனம் பேசும் நேரம் தோழி. மனம் பேசும் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் என் கூட பகிர்ந்துக்கிறதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எழுதலாம். டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.